ஓம் நம சிவாய. பெண்களுக்கான பாலியல் தொல்லைகள் அதிகமாகிறது தமிழ்நாட்டில். இதற்கு காரணம் யார்? மக்களா மன்னனா? மக்களுக்கு மன்னன் மீது பயம் இல்லை. அதனாலதான் பாலியல் வன்கொடுமை, கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறி, இப்படி அநியாயமும் அக்கிரமமும் தலை ஓங்குவதற்கு காரணம் மன்னன் ஒருவனே தான். அப்போ அந்த மன்னன் ஏன் மன்னனை நாம் குறை கூறுகிறோம் என்றால், சட்டங்கள் தவறாக பயன்படுத்துவதற்கு மன்னன் காரணமாக இருக்கிறான். அப்போ இந்த மன்னன் தண்டனையை அதிகமாக கொடுத்து விட்டான் என்றால், மக்களை பாதுகாக்கிற எண்ணத்தில் இருந்தான் என்றால், சட்டங்களை சரியான முறையிலும் தவறு செய்தவனுக்கு கடுமையான தண்டனையை கொடுப்பான். அவன்தான் உண்மையான மன்னன். போலியான மன்னன் எதையும் கண்டுகொள்ள மாட்டான். இந்த நாட்டை காப்பாற்ற மன்னரால் முடியுமா? மக்களால் முடியுமா? நன்றாக யோசித்து சிந்திங்கள். நீங்கள் ஒன்று இணைந்தால்தான் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அக்கிரமத்தை தட்டி கேட்க முடியும். உங்களை ஒன்று இணைக்கத்தான் அரசியல்வாதிகள் மதவெறியை தூண்டிவிடுகிறார்கள். உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒன்றாக இணையுங்கள். இந்து மதத்தை இழிவுபடுத்தும் போது இஸ்லாமியர்கள் நீங்கள் சந்தோஷம் கொள்ளாதீர்கள். கிறிஸ்துவர்கள் பெருமை கொள்ளாதீர்கள். ஏனென்றால் உங்களுக்குள் ஒரு போராட்டத்தை உண்டு பண்ண ஒரு சதி திட்டம் இந்த நாட்டில் நடக்கிறது. இதில் இருந்து அனைத்து மதமும் ஒற்றுமையாக இருந்து நல்லவர்களாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இல்லை என்றால் மத சண்டையை தூண்டும் அரசியல் அயோக்கியர்களை ஒதுக்கி வையுங்கள். ஒரு மதத்தை இழிவுபடுத்தும் போது மற்ற மதத்தினர்கள் சந்தோஷம் கொள்ளாதீர்கள். ஏனென்றால் அது உங்களுக்கு ஆபத்தான வேலையை அவர்கள் செய்கிறார்கள். புரிந்து நடந்து கொள்ளுங்கள். ஓம் நம சிவாய.